என்னோட ஸ்பெர்ம் கவுண்ட் நார்மலாக தான் இருக்குது, மூமெண்ட்ஸ் நார்மலாக தான் இருக்குது, ஆனால் வந்து இன்ஃபர்டிலிட்டி இஷ்யூ இருக்குது. ஆஸ் அ மேல் என் சைடில் என்னென்ன ஃபால்ஸ் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் ஸ்பெர்ம் கவுண்ட், மூமெண்ட் இது மட்டுமே ஃபேக்டர்ஸ் கிடையாது. அது இருக்க அந்த அட்மாஸ்பியர், அது இருக்க அந்த டாக்ஸிக் என்விரான்மெண்ட், அதெல்லாம் முக்கியம். யூஸ்வலி நம்ம எல்லாம் இந்த மெட்ரோ சிட்டியில் வந்து வி ஆர் எக்ஸ்போஸ் டு அண்ட் கண்டாமினேட்டட் வாட்டர், ஏர், லைஃப் ஸ்டைல், ஃபாஸ்ட் ஃபுட், இது எல்லாமே ஃபேக்டர் தான். ஸ்பெர்ம்ஸ் வந்து ரொம்ப சென்சிட்டிவ் செல்ஸ். இட் கேன் பி ஈஸிலி டேமேஜ் டியூ டு எனி ஆஃப் these toxins. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இது pregnancy is a matter of chance தான். ஸோ ஓவுலேஷன் நடந்து ஃபீமேல்ஸ்க்கு எக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 to 36 hours தான் வந்து ஆக்டிவாக இருக்கும். ஆண்களுக்கு ஒரு 3 நாள்ல இருந்து 5 நாள் வரைக்கும் தான் வந்து அவங்களோட ஸ்பெர்ம்ஸ், உயிரணுக்கள்லாம் வந்து ஆக்டிவாக இருக்கும். இது ஒரு காம்பினேஷனில் இது ஓவர்லேப் ஆகிற அந்த ஒரு 6 to 12 ஹவர்ஸில் தான் வந்து உங்களுக்கு ஃபெர்டிலைசேஷனே நடக்குது, அதாவது கன்சீவ் ஆகுறாங்கன்னு சொல்கிறது. ஸோ அது வந்து சில சமயம் ஒரே ஒரு சைக்கிளில் நடக்காமல் போகலாம், 2 சைக்கிள் நடக்காமல் போகலாம். அதனால் நம்ம இன்ஃபர்டைல்னு சொல்ல முடியாது. வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்லுது அப்படின்னா, கண்டினியூஸா 12 months செக்ஷுவல் ஆக்டிவிட்டி வித்தவுட் எனி ப்ரொடெக்ஷன் அது வச்சுக்கிட்டும் அவங்களால பிரெக்னன்சி வந்து அச்சீவ் பண்ண முடியல அப்படின்னா தான் அவங்கள இன்ஃபர்டைல்னே வந்து சொல்ல முடியும். அவங்களுக்கு தான் இன்ஃபர்டிலிட்டிக்கு தேவையான இன்வெஸ்டிகேஷனே பண்ணணும்னு சொல்லு. ஸோ உங்களுக்கு நார்மல் ஸ்பெர்ம் கவுண்ட் இருந்தாலும் கண்டினியூஸ் செக்ஷுவல் ஆக்டிவிட்டி வேணும், குட் லைஃப் ஸ்டைல் வேணும். இது ரெண்டும் இருந்தால் மட்டும்தான் உங்களால பிரெக்னன்சியை அச்சீவ் பண்ண முடியும்.